குளிக்கும் போது இதை மட்டும் செய்ங்க. உங்கள் முடி நரைக்கவே நரைக்காது. எப்போதும் நீங்கள் இளமைதான். முடியின் நிறம் மெலனின் என்ற நிறமூட்டும் நிறைவு பொருளால் உருவாகிறது. இந்த மெலனின் முடி வேரின் ஆழத்தில் இருக்கும் மெலனோசைட் செல்களால் உற்பத்தி செய்யப்படுகின்றது. வயது அதிகரிக்க தொடங்கும் போது இந்த மெலனோசைட் செல்களின் செயல்பாடு மெதுவாக குறைய ஆரம்பிக்கின்றது. அதன் விளைவாக முடியின் தண்டுக்கு செல்லும் மெலனின் அளவு குறைகிறது. இதனால் சிறிது காலத்தில் முடி சற்றே வெளுத்து பிறகு உப்பு மிளகு அதாவது சால்ட் அண்ட் பெப்பர் தோற்றத்திற்கு மாறுகின்றது. இறுதியில் முடி முழுவதுமாக வெள்ளை நிறமாகி தாத்தா தோற்றத்திற்கு தலை மட்டும் மாறிவிடுகின்றது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் செல்கள் சேதம், காற்று மாசு, புற ஊதா கதிர்கள், புகைப்பழக்கம், நீண்ட கால மன அழுத்தம், சில நோய்கள் மற்றும் மருந்துகள் போன்றவை உடலில் தீங்கு விளைவிக்கும் மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. இவை தலைமுடிக்கான மெலனோசைட் செல்களை பாதித்து மெலனின் உற்பத்தியை விரைவாக குறைய செய்கிறது. ஒருமுறை மெலனின் கணிசமாக குறைந்து விட்டால் எந்த வீட்டு வைத்திய முறையாலும் அதை நிரந்தரமாக மீண்டும் தொடங்க முடியாது என்பதே அறிவியல் உண்மை. ஆனால் நரைமுடியின் தோற்றத்தை தற்காலிகமாக மெல்ல குறைக்க அல்லது மென்மையாக மாற்ற முடியும். அதற்காகவே இப்போது பூசப்படும் இயற்கை டிண்டன் ஷாம்பு பிரபலமாகி வருகின்றது. இது முடியின் நிறத்தை மாற்றாது. முடியின் வெளிப்புற அடுக்கான கடிகுள் பகுதியில் இயற்கை தாவர நிறமிகளை மென்மையாக ஒட்டச் செய்வதுதான். இதனால் சிதறிய நரைமுடிகள் முழுமையாக மறையாமல் அவற்றின் வெளிர்த்தன்மை சற்றே குறைந்து முடியின் மொத்த தோற்றம் சமநிலையாக மாறுகின்றது. இது கலாச்சாரங்களில் பழமையாக பயன்படுத்தப்பட்ட மூலிகை நீர்வார்ப்பு முறைகளின் நவீன வடிவம் என்று சொல்லலாம். தேநீர், காபி, வால்நட் ஓடு, சில மூலிகைகள் போன்றவை முடிக்கு ஆழமான நிறம் கொடுக்கக்கூடியவை. இன்றைய புதிய முயற்சியில் இந்த இயற்கை நிறமிகள் ஏற்கனவே நாம் பல முறை பயன்படுத்திய ஷாம்புடன் கலக்கப்படுகின்றன. இதனால் கூடுதல் நேரம் அல்லது சிரமம் இல்லாமல் மெதுவாக நிறமாற்றம் கிடைக்கின்றது. அரைத்த காப்பி ஆழமான பழுப்பு நிறத்திற்காகவும், கிராம்பு, மணம்மிக்க எண்ணெய்கள், லவங்கப்பட்டை, அவகோடா விதை, புதிய ரோஸ்மெரி இலைகள் ஆகியவை இதில் சேர்க்கப்படுகின்றன. ஒவ்வொரு தாவரமும் தனித்தனியான நிற மூலக்கூறுகளை கொண்டிருப்பதால் இவை ஒன்றாக சேரும் போது முடியின் மேல் ஒரு மென்மையான பழுப்பு திரை போல படர்கின்றன. ஒரு கப் தண்ணீரை கொதிக்க விடாமல் மெதுவாக சூடாக்கி இதில் மேலே கூறிய பொருட்களை சேர்த்து 15 முதல் 20 நிமிடங்கள் மிதமான சூட்டில் தீயில் ஊறவிட வேண்டும். பின்னர் சிறிது ஆறியதும் நிறம் நன்கு வெளிப்பட சிறிது நேரம் அரைத்து மிக கவனமாக வடிகட்ட வேண்டும். முழுவதும் ஆறிய பிறகு இந்த திரவத்தை 2 பங்கு ஷாம்புடன் 1 பங்கு என்ற அளவில் கலந்து பயன்படுத்தலாம். இந்த கலவையை ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தும் போது நன்றாக குலுக்க வேண்டும். ஈரமான முடியில் தடவி சில நிமிடங்கள், அதாவது 3 முதல் 5 நிமிடங்கள் வரை விடுவது முக்கியம். இந்த இடைவெளியில் தான் இயற்கை நிறமிகள் மெதுவாக முடியின் கடிக்குள் பகுதியில் ஒட்ட தொடங்குகின்றன. அதிக நேரம் இருந்தால், குறிப்பாக உலர்ந்த அல்லது முன்பே கலர் செய்யப்பட்ட முடிகளில் நிறம் சற்று அதிகமாக படர வாய்ப்புள்ளது. வழக்கமாக வாரத்தில் 2 முதல் 3 முறை இந்த ஷாம்புவை பயன்படுத்தினால் சில வாரங்களுக்கு பிறகு லேசான மாற்றம் தெரியும். 3 முதல் 4 வாரங்கள் நரைமுடியும் மற்ற முடியும் இடையே உள்ள கூர்மையான வேறுபாடு மெல்ல குறைகிறது. இருப்பினும் இது முழுமையான கலரிங் அல்ல. முடியின் தோற்றத்தை மென்மையாக்கும் ஒரு தற்காலிக தீர்வுதான். முடியின் தன்மையை பொறுத்து பலன்கள் மாறுபடும். மிகவும் கடினமான அல்லது நிறம் பிடிக்காத முடிகளில் மாற்றம் குறைவாக இருக்கலாம். மெல்லிய, உலர்ந்த அல்லது முன்பே வெளிர் நிறம் செய்யப்பட்ட முடிகள் விரைவாக நிறத்தை பிடிக்கும். மொத்தத்தில் இந்த இயற்கை கலந்த ஷாம்பு முறைகள் நரைமுடியை மாயமாக மாற்றும் அதிசய தீர்வு இல்லை. ஆனால் ரசாயன கலர்கள் இல்லாமல் மென்மையான முறையில் நரை தோற்றத்தை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.